திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள தனியார் ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் சுற்றுவட்டார கிராமங்களில் நிலத்தடி நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் குற்றச்சாட்டை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. திருச்சி மாவட்டம் லால்குடி, பூவாடு, காட்டூர், வெள்ளலூர், மேட்டுப்பட்டி, நத்தமாங்குடி உள்ளிட்ட 25 கிராம பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பிரதான தொழிலாக விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு விவசாயத்திற்கு பிரதான நீர் ஆதாரமாக சிறு ஆறு உள்ளது. இப்பகுதியில் கோத்தாரி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட் என்ற தனியார் ஆலை திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்து காட்டூர், சிறுமயங்குடி பகுதிகள் 1961ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு ஆரம்பத்தில் இது சர்க்கரை ஆலையாக செயல்பட்டு வந்தது. தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு பின்னர் 1992ஆம் ஆண்டு சர்க்கரை ஆலை அருகிலேயே கரும்பு கழிவுகளை வைத்து மின்சாரம், உரம் மற்றும் எரிசாராயத்தை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த கழிவுநீர் விவசாயத்திற்கு பிரதான நீர் ஆதாரமாக உள்ள சிறு ஆற்றில் கலக்கிறது. இதனால் விவசாயத்திற்கு ஆதாரமாக உள்ள நீர்நிலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பயிர்கள் முழுமையாக வளராமல் அவற்றின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதி விவசாயிகள். சுகர் ஃபேக்டரி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். 3 ஏக்கர்ல நெற்பயிரும் 2 ஏக்கர்ல தென்னந்தோப்பும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நாங்க 10 அடி போர் போட்டுமே எங்களுக்கு அந்த தண்ணி பாத்தீங்கன்னா டிகேஷன் மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு. அதனால எங்களுக்கு தோல் நோய், கேன்சர், நிறைய உபாதைகள், உடல் உபாதைகள் நிறைய இருக்கு. இதனால விவசாயத்துல கூலி ஆள் வேலைக்கு கூப்பிட்டா கூட யாரும் வந்து செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க, வரமாட்டுறாங்க. இதை விட்டா எங்களுக்கு வேற எந்த ஆதாயமும் இல்ல, வேற எந்த தொழிலும் கிடையாது. விவசாயம் தான். நாங்க இதை நம்பிதான் இருக்கோம். நாங்க நீங்களே பாக்கலாம் சார், இப்ப தண்ணி எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்க சார் எப்படி இருக்குன்ட்டு. சொல்லியிருக்கோம் சார், நிறைய வாட்டி நாங்க சொல்லியிருக்கோம், மனு கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். இல்லைங்க, இது வரைக்கும் யாரும் வந்து நடவடிக்கை எடுக்கலாங்க சார். கிட்டத்தட்ட இப்ப எங்க பஞ்சாயத்துல கோத்தாரி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட் சொல்லி சர்க்கரை ஆலையும் எரிசாராய ஆலையும் இயங்கிட்டு வருது. இந்த எரிசார ஆலையில இருந்து வர கழிவு மிகப்பெரிய விவசாயத்துக்கு பாதிப்பை உண்டு பண்ணுது. அதுல வர பலன்கள் எல்லாமே விஷமா மாறிடுது. குடிக்கிற தண்ணி விஷமா மாறிடுது. எல்லாருக்கும் பல விதமான நோய்களை கொண்டு வந்து விடுது. இதை பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இதை கட்டுக்குள்ள கொண்டுகிட்டே வர முடியல. வருஷத்துக்கு 4 வாட்டி தேங்கி இருந்தது திறந்து விட்டுறாங்க. இது எல்லா ஏரி, குளம் கிட்டத்தட்ட 30 கிராமங்களுக்கு இது பாதிப்பா இருக்கு. தமிழக முதல்வர் தக்க நடவடிக்கை எடுத்து எங்களெல்லாம் காப்பாற்றணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளை முறையாக சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றும், விளைநிலங்களில் கழிவு நீர்களை விடக்கூடாது என தெரிந்தும் பல ஆண்டுகளாக விளைநிலங்களில் கழிவு நீரை கலப்பதால் நோய் தொற்று ஏற்படுவது மட்டுமல்லாமல் விளைநிலங்களும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதி விவசாயிகள். இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எரிசாரை ஆலையிலிருந்து வர்ற கழிவுகள் மக்களுக்கு நிறைய உடல் தொல்லைகள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கு சார். இதை பல முறை நாங்கள் தொடர் கதையாக போராட்டம்லாம் நடத்தினோம். போராட்டம் நடத்தியுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த முடிவுமே எட்டப்படலை. இதுவரையிலுமே ஒரு முடிவு இல்லை. அப்போ அந்த சொல்ற டைம் மட்டும் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தண்ணி திறந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு இல்லை சார். இப்போ விவசாயம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். விவசாயம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா வேலைக்கு வர்றாங்க. வேலைக்கு வர டயத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்துட்டு சாயந்தரம் போறப்ப பார்த்தீங்கன்னா கால் வலிக்குது, கால் அரிக்குது, கையை தடிக்குது, தலையை சுத்துதுன்றாங்க. மறுநாள் வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஆள் பற்றாக்குறையும் இருக்கு. இதுக்கு நிரந்தரமான எனக்கு தீர்வு கொடுக்கும்படி தமிழக முதல்வர் ஐயா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனவே தமிழக அரசு அந்த பகுதியில் விவசாயத்தை பாதுகாக்கவும், மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கும் வகையிலும் உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் பிரபாகரனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.